ஜோதிட நேரத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்வதி தேவி வழிபாடு சகல விதத்தில் நன்மை. தேக ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும், அலர்ஜி சளி கால் தான் ஒரே படுத்தும். பெற்றோர் பெரியோருடன் கோபம் வேண்டாம். நிறைய மன அழுத்தம் வரும். கணவனை பற்றி, பிள்ளைங்களை பற்றி, பேரண்ட்ஸை பற்றி, சகோதர சகோதரிகளை பற்றிலாம் யாராவது சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. சும்மா யோசிச்சுக்கினே இருக்காது. உங்கள் மீது எல்லோருக்கும் அன்பு உண்டு, நீங்களே கொடுத்து கொள்ளாது. கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள், இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லும். நீ மீண்டும் இந்த கீழே விழாமல் பாதுகாத்து இருந்தாலே போதும்னு நன்றி சொல்லும். ரொம்ப வருத்தப்படாது. குரு 9ல் இருக்கிறார். பசுமாடுக்கு புதன்கிழமை சாப்பாடு கொடுக்கும். உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தில் யார் கொடுத்தாலும் சரி, அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் ஏற்றத்தை பெறும். புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுத்தாலும் இன்னும் தானும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, சுபகாரியங்கள், புது தொழில், குடும்பத்தில் நல்ல விஷயம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் சத்ரு ஜெயம், வழக்குகளில் வெற்றி, தொழிலில் மாற்றம், வண்டி வாகனம் அனுகூலம் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நல்லது நடந்துக்கினே இருக்கும். நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் அதெல்லாம் விட்டுட்டு யோசிச்சுக்கினே இருந்தால் என்ன அர்த்தம்? யோசிச்சு என்ன செய்ய போகிறீங்க? வேண்டாம், கூலாக இருங்க. நிறைய சாதிக்கலாம். துணை அல்லது துணைவியாரை மனசார நம்புங்க. ரொம்ப வருத்தப்படாது. ஏதோ நீங்கள் தான் எல்லாரையும் தாங்குகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாது. குடும்பமாகட்டும், ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், சார்ந்து வாழக்கூடியது தான் உலகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருங்க. ரொம்ப அழட்டிக்காதீங்க. உலகத்திலே நீங்கள் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்களாம் சந்தோஷம் இல்லை. நல்லா இருக்கு. அமைதியாக தூங்கி ஏந்துக்குங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் தூக்கம் வரலன்னா அதுக்கேற்ற மெடிசன் எடுத்துக்குங்க. சப்ளிமெண்ட்ரி தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ சொல்கிறாங்க, மெக்னீஷியம் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டர் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் தூக்கத்துக்கு.